திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி சிறுவன் கௌதம் உயிரிழந்த நிலையில் அவரின் வளர்ப்பு நாய் சோகம் தோய்ந்த முகத்தோடு அவரை தேடி வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், ஒரு பாச பிணைப்புல இந்த நாய் தன்னுடைய வளர்ப்பு சிறுவனை தேடி வருகிறது. அந்த நெகிழ்வான தருணம் எப்படி இருந்தது? கட்டாயமாக காயத்ரி, நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கோரத்தாண்டவமான காட்சிகளை பல்வேறு நம்ம பார்க்கிறது. மழை வெள்ளம் கொட்டக்கூடிய காட்சி, மலை மேலே இருந்து பாறைகளும் அடித்து கொண்டு வர காட்சியில் இதுதான் வ.உ.சி. நகர் மலை அடிவாரத்தில் உள்ள கௌதம் மற்றும் குடும்பத்தினர் தங்கியிருந்த அந்த வீடு முழுவதும் இது போன்று வெள்ளங்களும் மழைகளும் சூழ்ந்து அந்த வீடு முழுவதுமாக மூடப்பட்டு அதில் கௌதம் மற்றும் அவங்க குடும்பத்தினர் அதிலேயே சிக்கி இறந்துள்ளார்கள். குறிப்பாக தற்போது நேற்று 5 உடல்கள் எடுக்கப்பட்டது. இன்று 2 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டு அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று முதலே அந்த நாயானது, அதாவது கௌதம் வளர்த்த அந்த 2 நாய்கள், இன்னொரு நாய் இருக்கப்பட்டது. இந்த நாயானது நேற்று முதல் அந்த ஏரியை சுற்றி வந்தது. அந்த காட்சிகள் மிகவும் ஒரு கோரமாக இருந்தது, தீவில்லை. ஆனால் மீட்பு படையினர் சுற்றிலும் அங்கு இருந்ததால அந்த நாயால கிட்ட நெருங்க முடியாமல் இருந்தது. தற்போது ஒரு 8 மணியில் பார்க்கும்போது அந்த நாயானது அங்கு மீட்பு படையினர் சற்று ஓய்வில் இருந்தபோது தான் வளர்த்த உரிமையாளரான கௌதமை தேடும் காட்சிகள், அந்த மண்ணால் மூடப்பட்ட ஏரியாக்கள் மற்றும் பேரிடர்கள் மீட்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் மோப்ப சக்தியோடு தன் உணவிட்டு தன்னை பராமரித்து வளர்த்த கௌதமை தேடும் காட்சிகள் நெஞ்சை உருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. பார்க்கும் நம்மளுக்கு கண் கலங்க வைக்கிறது. மேலும் இந்த சம்பவம் திருவண்ணாமலை இது போன்ற ஒரு கோர சம்பவம் ஈடுபடவில்லை. நம் பொதுமக்கள் அனைவருமே இந்த காட்சியை பார்த்து ஒரு அழக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு தான் தள்ளப்படுகிறார்கள். மேலும் அந்த தான் உறவினரை எவ்வாறு மற்றவர்கள் கௌதம் இறந்த உறவினர்கள் எவ்வாறு ஆக்கியிருக்கிறார்களோ அதை விட இந்த நாயானது தனது உரிமையாளர் தேடும் காட்சிகள் மிகவும் அனைவரையும் ஒரு சுகத்தில் ஆக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் உறவினர்கள் அழுது கதறினாலும் அந்த நாயனுடைய பாச போராட்டம் என்பது மிகப்பெரிய, தான் இதுவரை தனக்கு உணவிட்டு தன்னை பாதுகாத்து வளர்த்த கௌதம் நிலையே என்ற அந்த ஒரு பாசத்தை தான் நம்ம தற்போது நிகழ்ச்சியோட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி சதீஷ், இது குறித்த தகவல்களுக்காக.